ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறோம். அதுனா பாம்போ எறும்புங்களும். என்னாச்சு, ஒரு இப்போ திமிரு பிடிச்ச பாம்பு எல்லா குட்டி அனிமல்ஸோட வீடியோ ஆக்கிரமிச்சு இன்னும் சாப்பிட்ருவேன் சொல்லி எல்லாம் பண்ணாங்க. குட்டி அனிமல்ஸ் அழுதுக்குனே டெய்லியும் கஷ்டப்பட்டான். ஒரு நாள் குட்டி அனிமலில் ஒரு அணில் எதுக்கு நம்ம இந்த பாம்போட டார்ச்சரை தாங்கணும், நம்ம போய் ஏதாச்சும் திட்டம் யோசிக்கலாம் அப்படி சொல்லி எல்லாருக்கிட்டாங்க. ஆனால் நம்ம தானே குட்டி, என்ன பண்ண முடியும்? நம்ம காட்டில் இருக்கிற அறிவுள்ள ஆந்தைக்கிட்ட சொல்லலாம், அந்த ஆந்தை நல்ல முடிவு தரும். எல்லா குட்டி அனிமல்ஸும் ஆந்தைக்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி ஆந்தையும் ஒரு நல்ல பிளானுக்கு காதில் குஸ்குன்னு எது சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் எல்லா விலங்குகளும் இப்போ அதுங்க சொந்த பொருளை எடுத்துட்டு வேற எங்கேயோ போகுது. திமிர பிடிச்ச பாம்பு பார்த்தது. அந்த பாம்பு எங்கடா நீங்களா போறீங்க? அப்போ குட்டி அனிமல்ஸ் எல்லாம் எறும்போட பொந்துக்கு போகிறோம், அங்கே நிறைய இடம் இருக்குது, படுக்க தூங்க எல்லாம் இருக்குது, நிறைய உணவும் இருக்கு, அங்கே தான் போகிறோம் சொல்லிடுச்சு. அப்போ அது என்னாச்சு, அப்போ அந்த பாம்பு கேட்டு டக்குன்னு எறும்போட பொந்துக்கு போய், எறும்புங்களா வெளியில் வாங்க, இதுமேலே இது ஏன் பொந்து அப்படி அதை மிரட்ட ஆரம்பிச்சிச்சு. எறும்புங்க உள்ளேருந்து வெளியில் வந்து, என்னாச்சு பாம்பு, எதுக்கு எங்களை கூப்பிட்ட? இதுக்கு இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு வேணும் அப்படி மிரட்டிடுச்சு. இல்லை, நீங்கள் இந்த வீடை நாங்கள் தரமாட்டோம் அப்படி சொல்லிச்சு. அப்போ அந்த பாம்பு எறும்பு ஒரு வீடை ஒரு தட்டிது. அந்த எறும்புக்கு கோவம் வந்து வெளியில எல்லா கூட்டமும் வெளியே வந்தது. நீ எதுக்கு எங்கள் வீட்டை தட்ட பார்த்த? உன்னை நான் சும்மா விட மாட்டோம் அப்படி சொன்னதான். நீங்கள்லாம் குட்டியோண்டு பாதாம் சைஸ் கூட இல்லை, அதுக்கப்புறம் என் கூட சண்டை போட வரீங்க? அந்த மாதிரி திமிரான பாம்பு திமிரோட கேட்டுச்சு. அப்போ எறும்புக்கெல்லாம் எங்களை ஒரு அடி முடியுது அப்படி சொல்லிச்சு. பாம்பு அதோட வாழை பார்த்து விசிறிது. அது எல்லா எறும்பும் வானத்தில் பறந்து பாம்போட மேலே தாவி எல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிச்சு. கடிச்சு பாம்பை ஒரு வழியாக்கிடுச்சு. அந்த பாம்பு அழுதுனேன், இதுக்கு மேலே நான் எந்த வீட்டு தொல்லை பண்ண மாட்டேன், என்னை விடுங்க, நான் இதுக்கு மேலே என் வீடு நான் பண்ணுறேன் அப்படி சொல்லி இன்னொரு வாட்டி ஏதாச்சும் விலங்குகளை தொல்லை பண்ணேன், உன்னை கடிச்சு துப்பி அப்படியே தூக்கி போட்டுருவான் அப்படி சொல்லி மிரட்டிது. ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுது? எப்போவுமே யாரையும் மிரட்டக்கூடாது. உங்கள் பொருள் நீங்களே தேடி எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், டீம் ஒர்க் ஆல்வேஸ் வின்ஸ். ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கெட்டதாக நடந்துக்காதீங்க, எப்போவுமே நல்லதாக நடங்க. Bye friends, this is Darun Vidu leaving the video. Bye.